ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் டேம் கேபிட்டல் ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்கள் இந்த சேனலோட முதல் வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்கள் செபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காமல் கன்சல்ட் பண்ணணும். இங்கே நாங்கள் எங்கள் ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். இது எங்களோட பர்சனல் ஒப்பீனியன் தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸாக நீங்கள் எடுத்துக்க கூடாது. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் கம்பெனியாக இருக்காங்க. அதாவது ஒரு கம்பெனி ஐபிஓ பிளேஸ்மெண்ட் போகிறாங்க, கியூஐபி பிளேஸ்மெண்ட் போகிறாங்க, மர்ஜர் அண்ட் அக்யூசியேஷன் போகிறாங்க, டிமர்ஜர் போகிறாங்கன்னா அந்த ப்ராசஸை வந்து பண்ணுற கம்பெனியாக இந்த டேம் கேபிட்டல் அட்வைசர்ஸ் லிமிடெட் இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துருவோம். இந்த கம்பெனி 2022 டோட்டல் ரெவன்யூவா 94 கோடி பார்த்துருக்காங்க. 2023 அது 85 கோடியா குறைஞ்சிருக்கு. 2024 அது 182 கோடியா ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கு. இந்த 6 months ஃபினான்ஷியல் இயர் 2025ல உங்களோட டோட்டல் இன்கம் 109 கோடி அளவுக்கு இருந்திருக்கு. இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் எடுத்து பார்க்கும் பொழுது 2022 அது 21 கோடியாகவும், 2023 அது வெறும் 8 கோடியாக குறைஞ்சிருக்கு. 2024 அது 70 கோடி அளவுக்கு வந்து வென்றிருக்கு. ஆல்மோஸ்ட் இவங்க ப்ராஃபிட் 7x growth பார்த்துருக்கு. 6 months ஃபினான்ஷியல் 2024ல இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் எடுத்து பார்க்கும் பொழுது 43 கோடி அளவுக்கு இருந்திருக்கு. பேட் மார்ஜின்ஸ் எடுத்து பார்க்கும் பொழுது 23, 10, 38% இருக்கு. இந்த 6 months ஃபினான்ஷியல் 2025ல ஆல்மோஸ்ட் 40% அளவுக்கு இவங்க ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின்ஸ் இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இந்த கம்பெனிக்கு எவ்வளவு இருக்குன்னா 28, 9, 54% உயர்ந்திருக்கு. இந்த கம்பெனியோட லிஸ்டட் பிஎஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ், ஐஐஎஃப்எல் செக்யூரிட்டிஸ், ஜேஎம் ஃபினான்ஷியல், மோதிலால் ஆஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸா இருக்காங்க. இந்த கம்பெனி இவங்க பியர்ஸை கம்பேர் பண்ண சொல்லும் பொழுது ரெவன்யூ வைஸ் மிக குறைவான கம்பெனியா இருக்காங்க. இபிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்து 2வது இடத்துலையும், ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் பர்சன்டேஜ்ல இவங்க பிஎஸ்ஸை பீட் பண்றாங்க. நெட் அசெட் வேல்யூ பர் ஷேர் வந்து இவங்க லீஸ் பெர்ஃபார்மிங் கம்பெனியா இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட்ஸ் 19 to 23 டிசம்பர் 2024. ஐபிஓ பிரைஸ் 269 rupeesல இருந்து 283 ரூபாய் ஒரு ஷேர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ எதுவுமே கிடையாது. என்டையர்லி ஆஃப் ஆஃப் ஆல் சேல் ஐபிஓ 840 கோடியும் வந்து ப்ரெல்லிங் ப்ரொமோட்டர்ஸ்க்கும் செல்லிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் தான் போகுது. லாட் சைஸ் 53 ஷேர், 14,999 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ற மாதிரிக்கும். ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாய் ஒரு ஷேர். ரீட்டைல் அலோகேஷன் 35%. லிஸ்டிங் ஆன் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் டேட் 24 டிசம்பர் 2024. இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட்ஸ் 26 டிசம்பர் 2024. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் 26 டிசம்பர் 2024. ஐபிஓ லிஸ்டிங் 27 டிசம்பர் 2024 இருக்கு. இந்த கம்பெனியோட பாசிட்டிவ்ஸ் பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா லீடிங் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கா இருக்காங்க. இவங்க ப்ரொவைட் பண்ற ஐபிஓஸ் அண்ட் கியூஐபி பிளேஸ்மெண்ட்ல கிட்டத்தட்ட 12.1% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. பிளஸ் இந்த கம்பெனி வந்து ரெகுலரா கடந்த 3 ஃபினான்ஷியல் இயர்ல டிவிடெண்டும் கொடுத்திருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ சிஏஜிஆர் 38% அளவுக்கு இருந்திருக்கு. ஸோ இவங்க லிஸ்டட் பிஎஸ்ஸா இவங்க ஆர்ஹெச்பில மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாத்தீங்களா, அவங்கள கம்பேர் பண்ண சொல்லும் போது இவங்க ரெவன்யூ சிஏஜிஆரும் சரி, அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இவங்க ப்ராஃபிட் மார்ஜின் 2024 அவங்க பிஎஸ்ஸை கம்பேர் பண்ண சொல்ல அதிகமா இருந்திருக்கு. இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ என்டையர்லி ஓஎஃப்எஸ் ஐபிஓ வராங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வேல்யூவேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. பிளஸ் இந்த கம்பெனியோட மெயின் பிசினஸ் எங்க இருக்குன்னா brokerage and கேபிட்டல் அட்வைசரி இன்கம்ல இருக்கு. அந்த இன்கம் 2023 குறையும் போது நீங்க பார்த்திருப்பீங்க உங்களோட ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் எவ்வளவு பாதிக்கப்பட்டுச்சுன்னு. சேம் அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா 2022 வந்து உங்க ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் வந்து வெகுவா குறைந்திருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட் நல்லா இல்லைன்னா இந்த ஓஎஃப்எஸ் இருந்தாலும் சரி, ஐபிஓ இருந்தாலும் சரி, கியூஐபி பிளேஸ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி வரத்துக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க கம்பெனிஸ். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி brokerage and கேபிட்டல் அட்வைசரி ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்கிற கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அதுல ஒரு கம்பெனியா இந்த கம்பெனி இருக்காங்க. பிளஸ் இந்த கம்பெனியோட ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ நெகட்டிவா இருக்கு ஃபினான்ஷியல் 2024. ஈவன் தோ அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் வந்து 7x growthல இருந்தாலுமே. இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி லிஸ்டட் பிஎஸ்ஐ யாரை காமிச்சிருந்தாங்கன்னா ஐஏஎஃப்எல் செக்யூரிட்டி, ஜேஎம் ஃபினான்ஷியல் லிமிடெட், மோதிலால் ஆஸ்வால் இருக்காங்க. ஸோ அவங்க மினிமம் 16 மேக்ஸிமம் 21 PE வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கேட்கிற வேல்யூவேஷன்ஸ் வந்து ப்ரீ அண்ட் போஸ்ட் இஷ்யூவை மேட்ச் பண்ணி பார்க்கும்போது 22 to 28 டைம்ஸ் earnings கேட்கறாங்க. இது இவங்க பிஎஸ்ஐ கம்பேர் பண்ண சொல்ல அதிகமாவே இருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட கன்க்ளூஷன் பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் சிஏஜிஆர் 79% அளவுக்கு உயர்ந்திருக்கு. மார்க்கெட் ஷேரும் கணிசமா 8.2% வந்து 12.1% உயர்த்திருக்காங்க. பிளஸ் இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் எடுத்து பார்க்கும்போது இவங்க ரீசென்ட் டைம்ஸ்ல growth இருந்தாலும் சரி, இவங்க கேப்சர் பண்ண மார்க்கெட் ஷேரா இருந்தாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி இவங்க வேல்யூவேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. பட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் பிசினஸ்லாம் மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆச்சுன்னா கொஞ்சம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அது கண்கூடாவே வந்து 2022, 2023 ஃபினான்ஷியல்ஸ் நீங்க எடுத்து பார்க்கும்போதே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் வந்து வேல்யூ பையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எனக்கு அந்த மாதிரி தோணல. காரணம் என்னன்னு
என்னன்னு நான் சொல்றேன். மோத்திலால் ஆஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்குள்ள இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் பிசினஸும் இருக்கு, ரீட்டைல் புரோக்கிங் பிசினஸும் இருக்கு, அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் பிசினஸும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற கம்பெனி இவங்களோட பல மடங்கு ரெவன்யூ பண்ற கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல கேட்கும் போதே ஐசிஐசி செக்யூரிட்டிஸ் கூட எடுத்துவாங்க. அதுல நிறைய இஷ்யூஸ் இருக்கு. பட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா 13 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கும் போது இவங்க கேட்கிற 22 to 28 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், அதாவது கரண்ட் growth வச்சு இவங்க கேட்கறாங்க. ஃபியூச்சர்ல அது எந்த மாதிரி வேணா மாறலாம். பட் அதை கன்சிடர் பண்ணும்போது இவங்களோட வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் ஹையர் சைடா நான் பாக்குறேன். எங்களை விட பெரிய கம்பெனி கொஞ்சம் சின்ன வேல்யூவேஷன்ஸ்ல இருக்கும் போது ஸோ வேல்யூவேஷன்ஸ் கரெக்டா வேல்யூ பையா அப்படின்னு சொல்லி நான் பார்க்க மாட்டேன். பட் இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு growth இருக்கிற பிசினஸ்ல இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. பட் வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் ஹையர் சைடா இருக்கு. இவங்க பிஎர்ஸை கம்பேர் பண்ண சொல்ல ஓஎஃப்எஸ் ஐபிஓனால இந்த வேல்யூவேஷன்ஸ் கொடுக்குறாங்களான்னு சொல்லி நமக்கு தெரியல. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் இல்ல செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் மறக்காம கன்சல்ட் பண்ணுங்க. நான் செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.